everyone. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு அண்ட் அலுமினியம் ஸ்பியர் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பியரை பற்றி சொல்லிட்டாங்க. ஸ்பியர் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் மெல்டட். இந்த ஒரு வார்த்தை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்களேன். மெல்டட் டு மேக் ஏ சிலிண்டர் whose radius is 8 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கேட்டிருக்காங்க. தமிழில் 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு ஓகேவா மெல்ட் பண்ணிடுறாங்க. 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. நல்லா பாருங்களேன், என்னென்னு உருளையின் உயரம் காண்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஸ்பியர் இருக்குது நம்மக்கிட்ட. ஆக்சுவலாக இந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்ன, 12 சென்டிமீட்டர். இதை ஃபுல்லாக மெல்ட் பண்ணி என்னவா மாற்றுறாங்கன்னா ஒரு சிலிண்டராக மாற்றுறாங்க. ஓகேவா, இந்த சிலிண்டரோடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்ருக்காங்க. ரேடியஸ் என்ன, 8 சென்டிமீட்டர். ஸோ அப்படி இருக்கச்ச ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு ஸ்பியர், அதாவது ஏதோ ஒரு டயக்ராம் ஃபுல்லாகவே இன்னொரு டயக்ராம் கன்வெர்ட் ஆகுது, தட் மீன் மாற்றப்படுது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா வால்யூம் தான். ஸோ இதை V1 V2ன்னு எடுத்துக்கலாமா, இதுதான் இதோட ட்ரிக்கே. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா TSA CSA வால்யூம் இதெல்லாம் இருக்குது. எதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் வால்யூம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன, வால்யூம் ஆஃப் V2. ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் சேர்ந்து தான் இது யார் உருவாவாங்கன்னா அந்த உருளை உருவாவாங்க. ஓகேவா, சிலிண்டர். ஸோ அப்படி பார்க்கச்ச ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தான். ஸோ V1 ஈக்குவல் டு V2. இதோட ரேடியஸ் என்ன, R1 நம்ம எடுத்துக்கலாமா, 12 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் R2 எடுத்துக்கலாமா, 8 சென்டிமீட்டர். இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு ஹெச்ன்றதால அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போது V1 இஸ் ஈக்குவல் டு V2. ஆக்சுவலாக இதுதான் ஃபார்முலா. ஸோ V1ன்றது என்னன்னு பார்த்தா πr²h. ஸோ இதையும் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை இதையும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நான் சிலிண்டரே ஃபஸ்ட், இது ஸ்பியரையே ஃபஸ்ட் எடுத்துறேன். ஏன்னா அதை தான் நான் R1ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ 4/3 πr1 ஹோல் க்யூப். ஓகேவா, ரீசனாக 4/3 πr³ தான் இருக்கும். நம்ம இங்கே R1 ரேடியஸ் வச்சதால இங்கே நான் R1ன்னு எடுத்துடுறேன். V2 என்னவாக இருக்கும் போது πr²h. இங்கே இதை 2ன்னு எடுத்துருக்கோம். h பிரச்சனை கிடையாது, அது அன்னோன் வேல்யூ. இப்போ பாருங்கள், ரிமைனிங் என்னென்ன எப்போவுமே ஈக்குவல் டு சிம்பிள் நேருக்கு நேர் இருக்குது, அடிச்சிடலாமா. பை கேன்சல், 4/3. ஆக்சுவலாக ஸ்பியரோடைய ரேடியஸ் என்ன, 12. அதை எத்தனை முறை போட போகிறோம், 3 டைம்ஸ். இங்கே ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 8. ஓகேவா, 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு யார் தெரியாது, h தெரியாது. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு இப்போ கேன்சல் பண்ண பார்க்கலாமா. 3 1s are 3 4s are. ஓகே, ஸோ மிச்சம் என்ன இருக்குது கொடுது, 4 × 4 × 2. இப்போ எப்போவுமே இதை மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. ரீசன் என்ன, நேருக்கு நேர் இருக்கும் போது ஈஸியாக நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியும். மல்டிபிள் பண்ணிட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போது 4 1s are 4 2s are 4 1s are 4 2s are 2 1s are 2 6 are 2 1s are 2 6 are. ஓகேவா, ஸோ அப்போ ஹெச்சோட ஆன்சர் என்னவாக இருக்க போது 6 × 6. அப்போ 6 × 6 என்ன, 36. ஓகே சார், கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ தானே சார், வெயிட் பண்ணுங்கள். என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். அப்போ கண்டிப்பாக சென்டிமீட்டர் போட்டே ஆகணும். ஏன்னா எல்லா யூனிட்டுக்குமே நமக்கு வந்து ½ மார்க் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.